நான் வாழ்நாளில் காசுன்னு உதவி கேட்டது ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான். அதில் ஒருத்தவங்க, நாங்கள் முன்னாடி சூளைமேட்டில் ரெண்டட் ஹவுஸில் இருந்தோம். அந்த வீடு வந்து எங்கள் அம்மாவுக்கு காமிச்சு கொடுத்தது இந்த அக்கா தான். ஸோ அவங்கக்கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நாங்கள் வந்து இருந்தோம். இப்போ கூட கால் பண்ணால் நல்லாவே பேசுவாங்க. ஸோ நிறையவே வந்து அவங்களுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படித்து நான் முன்னுக்கு வந்தேன், எந்த அளவுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவும் சரி லாவண்யாவும் சரி என்னை திட்டுறது, அடிக்கிறது, டார்ச்சர் பண்ணதெல்லாம் அவங்கெல்லாம் பார்த்தாங்க. ஸோ அதெல்லாம் தாண்டி அந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட்லேயும் நான் வந்து நல்லா படித்து நான் முன்னுக்கு வந்தேன்ற எல்லாத்தையுமே அவங்க பார்த்தவங்க. ஓகேவா? நடுவில் கூட அவங்க கால் பண்ணி, என் பசங்கள்லாம் உன்ன மாதிரி படிக்க மாட்டேங்கிறாங்கடா, நீ எல்லாம் எவ்வளோ கஷ்டத்துலேயும் எப்படி படித்து நீ முன்னுக்கு வந்த, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, இப்போ இருக்க அந்த பசங்களை வந்து படிக்க சொன்னால் படிக்க மாட்டேங்கிறாங்க, எவ்வளோ தான் நம்ம செலவு பண்ணி நம்ம நல்ல நல்ல ஸ்கூலில் காலேஜில் சேர்த்தாலுமே படிக்க மாட்டேங்கிறாங்க, அப்பா அம்மாவோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களேடான்னு சொல்லிட்டு புலம்பியிருக்காங்க. அந்த அக்கா கிட்ட நான் வந்து ஒரு தடவை 2020 நான் ஹெல்ப் கேட்டேன். பட் அவங்களும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரி ஹெல்ப் கேட்டு ரெஃப்யூஸ் பண்ணாலும் ஒரு விதத்தில் நல்லதுன்னு தான் தோணுது ஆக்சுவலாக. ஸோ எனக்கு வந்து ரீபே பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. நான்லாம் வந்து வாங்கினா அதை திருப்பி கொடுத்துட்டு தான் மறு வேலை பார்ப்பேன். அந்த மாதிரி ஒரு கேரக்டரு. பட் எனக்குமே அவங்க நினச்சிருந்தா கொடுத்துருக்கலாம். பட் ஆனால் கொடுக்கல. ஸோ இவங்க மட்டும் கிடையாது, என்னுடைய ரிலேட்டிவ், நான் வந்து அவங்களும் நமக்கு வாழ்நாள் முழுக்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினச்சி நான் ஆசைப்பட்ட ஒருத்தவங்க தான். ஸோ அவங்களோட கல்யாணத்துக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா, நான் மச்சான் முறைக்கு செய்ய வேண்டியதெல்லாம் கூட நான் செஞ்சுருந்தேன். ஸோ ஒரு அக்காவாக நான் கன்சிடர் பண்ணி அந்த அக்கா கிட்டேயும் நான் கேட்டேன். அவங்களும் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு எப்படி இருக்க, என்ன இருக்குன்னு கூட கேட்கல. ஸோ அவங்க ரிப்ளை பாருங்கள், வாட் ஹரி, ஓகே 10,000 இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், ரீபே பண்ணிடுறேன்னு. அவங்களுக்கு வந்து கோட்டெல்லாம் ஒர்க் ஆகலைன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாங்க. அதனால் அவங்களுக்கு காசு கொடுக்க அங்கே கெப்பாசிட்டி இருந்தும் வந்து அவாய்ட் பண்ணாங்க. இவங்கெல்லாம் இவ்வளவு பண்ணது பார்த்ததுக்கப்புறம் கூட நான் லாவண்யாவுக்கு அவள் கேட்குறப்பெல்லாம் அத்தனை லோன்ஸ் போட்டு கொடுத்தேன். எதுக்கு இவ்வளோ தப்பு பண்ணேன்? நமக்கு யாரும் கொடுக்கல இல்லையா? நமக்கு கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம ஒரு 32 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாசல் அமைச்சிருக்கோம். இவங்கெல்லாம் வந்து சொந்த வீடு வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து சொந்த வீடு நான் உழைப்பால் நான் வாங்கினவன். இவங்க எல்லாரையும் விட நான் சின்ன பையன். நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ சாதிச்சவன் ஒரு 10,000 ரூபாய் நான் ஏமாற்றிட்டு போயிடுவேனா? எனக்கு அவ்வளோதான் மரியாதை. இன்றைக்கி கூட எனக்கு கெப்பாசிட்டி இருந்து நான் கேட்டால் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ இப்படியும் வந்து உறவுக்காரங்க. ஸோ என்னுடைய பழைய நெய்பர் அந்த அக்கா மேலே நான் குறை சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே ஏகப்பட்ட கடன் இருக்குது. அவங்க இன்னைக்கு அளவுக்கு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப வறுமையில் தான் இருக்காங்க. அந்த கடன் இந்த கடன் ரொட்டேஷன்லேயே போய்கிட்டு இருக்குது. என்கிட்ட வந்து நிறைய தடவை பேசியிருக்காங்க. நான் அவங்களுக்கு இந்த ஃபினான்ஷியல் டிப்ஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன். என்னவோடா, நீ எப்படியோ வந்து கஷ்டப்பட்டு நீ வந்துட்ட, ஒரு வாழ்க்கையில் ஒரு ஒரு இடத்த வாங்கி வீடு கட்டுறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம், காசு எங்கே போகிறது, இருக்கிற கடனை அடைக்க முடியலன்னு சொல்லிட்டு அந்த அனிதா அக்காலாம் கூட ரொம்ப வருத்தப்பட்டிருக்காங்க. ஓகேவா? ஈவன் இந்த அக்கா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்ஷாட்டில் இருக்கவங்க கூட நான்லாம் வீடு வாசல் அமைச்சதுக்கப்புறம் தான் அவங்கெல்லாம் கல்யாணமாகி குழந்தைங்க பெற்று அதுக்கப்புறம் தான் வந்து சொந்த வீடு அமைச்சிக்கிட்டாங்க. ஓகேவா? அப்போ ஆல்ரெடி நான் வந்து 25 வயசுலேயே நான் வந்து ஃபினான்ஷியலி ஸ்டேபிள் ஆன ஒருத்தன், ஏதோ கையில் வந்து காசு சுத்தமாக இல்லை, வேறு வழி இல்லாமல் தான் நம்ம கேட்குறோம். நம்ம அவ்வளோ சீக்கிரமாக யார்கிட்டையும் வந்து கையேந்திர கேரக்டர் நான் கிடையாது. ஆனால் அதை புரிஞ்சிக்கவே இல்லை. யாருமே ஒரு பைசா கொடுத்து உதவலை. இது எல்லாமே எனக்கு வந்து கடவுள் ட்ரெய்லர் போட்டு காமிச்சிருக்காரு. அப்போ நான் லாவண்யா என்கிட்ட வந்து காசு கேட்டப்ப, லாவண்யா புருஷன் எனக்கு வந்து கால் பண்ணப்ப, அவங்க என்கிட்ட காசு கேட்க போகிறாங்கன்னு தெரிஞ்சும் நான் வந்து அவங்க ஒரு பள்ளத்தை தோண்டி வைக்கிறாங்க, நம்ம அதில் விழணும்னு பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சும் நான் விழுந்தேன். என்னை எப்படி செருப்பால் அடிச்சிக்கணும்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி நம்ம காசு கேட்டால் நமக்கு காசு கொடுத்து உதவுறதுக்கு மனசு வராது. ஸோ அவங்க ரிலேட்டிவ்ஸ்லேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஃபேக் கமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு என்னை மனசை நோகடிச்சு, நான் தனியாக வேறு இருக்கேன்ல, என்னை வந்து இனிமேல் வாழ்க்கையே இவனுக்கு இல்லை, இவனை அப்படியே வந்து ஏதாவது டார்ச்சர் பண்ணி மென்டலி ஹராஸ் பண்ணி இவனை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடலாம்னு சொல்லி என்னென்ன ஆட்டம் போட்டாலுங்க தெரியுமா? அப்படி என்ன காழ்ப்புணர்ச்சி அவங்களுக்கு என் மேலே? என்ன ஆனாலும் இன்றைக்கி லாவண்யாவுக்கு நான் 26 லட்சம் கொடுத்து அவள் வந்து ₹1 திருப்பி கொடுக்கலனாலும் அந்த 26 லட்சம் ரூபாய் 40 லட்ச ரூபாய் மாறி அது எல்லாத்தையுமே நான் என் சொந்த உழைப்பால் நான் என் சொந்த காசை வச்சு நான் அடைச்சி நான் வந்து வெளியில் வந்திருக்கேன். நான் லாவண்யா கடனை அடைச்சிட்டேன். இன்றைக்கி கூட நான் வந்து செட்டில்மெண்ட்டுக்கு கட்டணும், என்கிட்ட ₹1 இல்லை.
ஸோ கடைசி கட்ட வேண்டிய செட்டில்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% கட்டுற மாதிரி வந்துடுச்சு. 1,85,000 தான் நம்ம வந்து செலவு பண்ணியிருக்கோம். ஆனால் அவங்க 95,000 செட்டில்மெண்ட் சொல்லி சொன்னாங்க. என்னால் ஒன் ஷாட்டில் கட்ட முடியாது, என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைன்னு ரெக்வஸ்ட் பண்ணதுனால இந்த மந்த் 25,000, அடுத்த மந்த் 35,000, அதுக்கு அடுத்த மந்த் 35,000, இதோட இந்த சனியனுங்களுக்கு நான் வாங்கி கொடுத்த கடனை நான் தீர்த்துக்க போகிறேன். ஓகேவா? இன்னைக்கு இந்த 25,000 நான் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்கிட்ட சுத்தமாக காசு இல்லை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்கிட்ட இருக்க கிரெடிட் கார்டு அது பேலன்ஸ் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. அதுலேயுமே பார்த்தீங்கன்னா லிமிட்ஸ் எல்லாத்தையுமே குறைச்சிட்டாங்க. அதை வந்து நான் ஒரு ப்ரைவேட் ஏஜென்ட்டுக்கு கால் பண்ணி 2% கமிஷன் கொடுத்து அதை ரொட்டேஷன் பண்ணி தான் நான் கட்டி முடித்தேன். இப்போ அடுத்த மாதம் 35,000 ப்ளஸ் இந்த 25,000, என்னுடைய லிவிங் எக்ஸ்பென்சஸ் ஒரு 25,000, கிட்டத்தட்ட 90,000 அடுத்த மாதத்துக்கு தேவை. இந்த மாதிரி லட்சக்கணக்கில் நான் வந்து ரொட்டேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் ஒருத்தன் சிங்கிள் ஹேண்டடாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேவா? எனக்கு ஒரு காலத்தில் ஒரு 5,000 எங்கள் அம்மா கூட பிறந்த எங்கள் அம்மாவோட அக்கா, அவங்களுக்கு குழந்தைங்க இல்லை, ஒன்றும் இல்லை, அவங்கெல்லாம் வந்து எப்பயுமே வந்து அக்கௌண்ட்டில் நிறைய காசு வச்சுருக்கவங்க, அந்த ஒரு 5,000 கூட கொடுக்க அழுதாங்க. அத்தனை பேச்சு பேசினாங்க. காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஹர்ட் பண்ணி பேசினாங்க. ஏன்னா அவங்களாம் வாட்ஸ்அப்லாம் பார்க்குற மூதேவி கிடையாது. கீழ்த்திருப்பதியில் திருச்சானூரில் இருக்குது எங்கள் ராஜி பெரியம்மா. அவங்க எனக்கு நான் திருப்பி கொடுக்குற கெப்பாசிட்டி இருக்குன்னு தெரியும். அவங்ககிட்ட ஆல்ரெடி வந்து வாங்கினதெல்லாம் கூட நான் திருப்பி கொடுத்துருக்கேன். லாவண்யா மாதிரி லட்சக்கணக்காக வாங்கிட்டு திருப்பி கொடுக்காம அவங்ககிட்டயே போயிட்டு பதுங்கி இல்லை. நான் லாவண்யா புருஷன் மாதிரி பொட்டை கிடையாது, நான் ஆம்பளை தான். அப்படி இருக்கப்போ கூட எனக்கு நான் அபுதாபி நான் போகிறப்ப ₹1 கையில் காசு இல்லாமல் நான் போய் இறங்கினேன். என் ஐசிஐசிஐ அக்கௌண்ட்டில் ஏதோ ஒரு ₹2,000 இருந்துச்சு. அதனால் அது தப்பிச்சேன். எல்ஐசியில் லோன் போட்டு அதை ஹெச்டிஎஃப்சியில் நான் வாங்கி போட்டுட்டு தான் நான் போனேன். ஹெச்டிஎஃப்சி ரூபே கிரெடிட் கார்டு ஃபாரினில் ஒர்க் ஆகலை. இது என்னடா இது, லோன் போட்டும் பிரயோஜனம் இல்லையேன்னு சொல்லிட்டு நான் அங்கே அபுதாபி போனதுக்கப்புறம் எமர்ஜென்சி ஐசிஐசிஐயில் ₹2,000 இருந்துச்சு. அந்த டெபிட் கார்டில் தான் அந்த கேஷ், அந்த 2,000 வந்து 100 dirhams என்னவோ வெளியில் எடுத்தேன். அதை வச்சு நான் படாத பாடுபட்டு நான் வந்து அந்த இன்ஸ்டிடியூட்காரங்க கிட்ட நான் போய் நிற்கிறேன். ஓகேவா? அவங்க வந்து கேட்குறாங்க, காலையிலேயே வந்தியா, இவ்வளோ நேரம் என்ன பண்ண? யாராவது நம்மளை பிக்கப் பண்ணிக்க வரணும். நாங்கள் வந்து புதுசாக நம்ம போய் இறங்குறோம். ஸோ ஷார்ஜா இறங்கி ஷார்ஜாவிலேருந்து இங்கே துபாய் போகணும். எத்தினி என்கிட்ட காசு வேறு இல்லை, நான் என்ன பண்ண முடியும்? ஸோ எப்படியோ வந்து நான் அவங்க காலையில் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்களாம். நான் அது இதுன்னு எனக்கு தெரியாமல் ஒவ்வொன்றா பார்த்து பக்குவமாக ட்ரெயினை பிடிக்கிறதோ பஸ்ஸை பிடிக்கிறதோ, அது வந்து அவங்க நினச்சதை விட ஆஃப்டர்நூன் வருவேன் நினச்சிருக்காங்க. நான் ஈவினிங் தான் நான் போய் சேர்ந்துருக்கேன். இவ்வளோ லேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதில் ஒரு குறை கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோன்னு எனக்கு தான் தெரியும். அப்பயுமே கூட அந்த அபுதாபி போனப்போ டாக்ஸிக்கு வந்து ஒரு தமிழ்காரர் ஹெல்ப் பண்ணார். அவருக்கு நான் அதுக்கப்புறம் கேஷ் நான் ரீஃபண்ட் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் நமக்கு அங்கே ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒருத்தவங்க வராங்க பார்த்தீங்களா? அதே போல் சிம் கார்டு வாங்குறதுக்கு 30 dirhams வந்து இன்னொரு தமிழ்காரர் ஏர்போர்ட்லேயே வந்து ஹெல்ப் பண்ணார். அவருக்கும் அந்த 30 dirhams அவர் வந்து கேட்டே வாங்கிட்டார். நானும் அனுப்பிட்டேன். ஸோ இந்த மாதிரி ஆபத்துக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இருக்காங்க. ஸோ அதெல்லாமே கூட நான் ரீபே பண்ணிட்டேன். சின்ன சின்ன தொகை சொல்லுங்களேன். ஸோ டாக்ஸிக்கு அவர் கொடுத்த அந்த 15 dirhams என்னவோ அது வேணான்னு சொன்னார்னு நினைக்கிறேன். பட் சிம்முக்கு வாங்கின காசு அவருக்கு நான் ₹800 நான் அனுப்பிட்டேன். 30 dirhams வந்து எவ்வளோன்னு தெரியும், 35 தெரியல. அவங்க கேட்டதை நான் அனுப்பி வச்சுட்டேன். இந்த மாதிரி கையில் காசே இல்லாமல் எங்கள் பெரியம்மா எனக்கு ₹1 கொடுக்காம நான் போய் இறங்கினேன். ஸோ எல்ஐசியில் நான் லோன் எடுத்து அந்த லோன் வந்து பிரயோஜனப்படலை. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, இன்றைக்கி கூட எனக்கு இப்போ புது ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்கக்கிட்ட கேஷ் இருக்குதுன்னு நேற்று தான் சொன்னாப்புல. பட் இருந்தாலும் அவங்க குடும்பத்தில் இருக்காங்க. அவங்களுக்கும் ஆல்ரெடி 1008 கமிட்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த பையனுக்கு நான் கால் பண்ணி கேட்டிருந்தா கூட கண்டிப்பாக அனுப்புகிற பையன்தான். அந்த பையன் காசு விஷயத்தில் வந்து அந்த மாதிரிலாம் கராராக இருக்கிற பர்சனாக தெரியல. பட் நான் அந்த பையனை நான் அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு நான் நினைக்கல. ஓகேவா? என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட காசு இருக்குன்னு தெரிஞ்சாலும் நம்ம பிரச்சனை இது என் பிரச்சனை கூட கிடையாது. லாவண்யா தருதையாலே வந்த பிரச்சனை. நான் வந்து என் பேரில் வாங்கி கொடுத்த கடன், இது என் பிரச்சனை தான். இப்போ என் தலைவலி தான். என் தலைவலியை நானே தீர்த்துக்கிறேன். யாருக்கும் கால் பண்ணி மறுபடியும் அவங்கக்கிட்ட கேட்டு அவங்க கொடுக்காம போனால் அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு நான் கேட்கல. பட் கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்க சான்சஸ் இருக்குது. பட் எதுக்கு? தன் கையே தனக்கு உதவி. என்கிட்ட தான் இந்த கிரெடிட் கார்டு தான் இருக்குல்ல, மிச்சம் வச்சுருக்கேன்ல, அதில் லிமிட் குறைச்சிட்டாங்க. எல்லாம் லட்சக்கணக்கில் இருந்த லிமிட் அட்லீஸ்ட் இப்போ 1000 கணக்கில் இருக்குது. அதனால் ஒரு கார்டில் 12,000, இன்னொரு கார்டில் வந்து 13,000 எடுத்து நான் அதை வந்து நான் இந்த மாதம் கட்ட வேண்டிய டியூவை நான் கட்டிட்டேன். அடுத்த மாதம் கமிட்மெண்ட் 90,000. என்னவோ லட்சக்கணக்காக வந்து வீணாக போகுது காசு. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன சொல்ல வரேன்னா,
என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்டு அவன் என்னுடைய சேம் பெஞ்சில் தான் உட்காந்துட்ருப்போம். ஸோ அதே போல் ஏதோ ப்ராஜெக்டில் கூட டீமாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் காலேஜ் டைமில். ஸோ பெஞ்ச்மேட்டு காலேஜ் ஃப்ரெண்டு அவன் வந்து பார்த்திங்கன்னா அரியர்லாம் வைப்பான். அவங்க வீட்லேயும் அவங்க அப்பா இல்லை, அவங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு அவனை படிக்க வச்சாங்க. அவனுக்கு நான் எவ்வளோ அட்வைஸ்லாம் பண்ணியிருக்கேன். அவன் மறுபடியும் ஹையர் ஸ்டடீஸ்க்கு 20 lakhs அவங்க அம்மா அவங்களோட நிலத்தை வந்து அடமானம் வச்சு அவனை ஃபாரினுக்கு அனுப்பி படிக்க வச்சாங்க. இவனும் அங்கே போய் கஷ்டப்பட்டு படித்து முடிச்சு அங்கேயே வந்து அப்போவே அவன் மாதம் 3 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தான். ஸோ நல்ல ஒரு சேலரியில் இருந்தான். அவனுக்கு வந்து நான் வந்து கேட்டேன், ஒரு 10,000 இருந்தால் கொஞ்சம் எனக்கு உதவியாக இருக்கும்டான்னு சொல்லிட்டு. அவன் உடனே வந்து எனக்கு அனுப்பி வச்சாங்க. அவன் ஒரு வார்த்தை எதுக்கு என்னன்னு கேட்கல. ஏன்னா அவனுக்கு தெரியும், ஹரி நம்ம கிளாஸ் டாப்பரு, அவன் எவ்வளோ நல்ல பையன் அவனுக்கு தெரியும். இதில் என்னன்னா அவன் எனக்கு காசு அனுப்பிட்டான். அந்த டைமில் எனக்கு வந்து அந்த காசு உதவுச்சு, ஓகேவா? அந்த கொரோனா டைமில் எனக்கு உதவுச்சு. பட் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட அவன் எனக்கு வந்து கால் பண்ணி அந்த காசை திருப்பி அனுப்புன்னு சொல்லி கேட்டதே இல்லைங்க. இந்த மாதிரியும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இருக்க தான் செய்கிறாங்க. அந்த 10,000 அவனுக்கு அங்கே 3.5 lakhs சம்பாதிக்கிறப்போ ஒரு பெரிய அமௌண்ட் கிடையாது. பட் வாட் எவர் இட் இஸ், அந்த 10,000 அவனும் கேட்கல. நானும் வந்து அவனுக்கு கால் பண்ணி என்னடா அந்த 10,000 அனுப்பிட்டான்னு நான் வந்து கேட்டிருக்கணுமா என்னன்னு தெரியல. மேபி அந்த ஒரு 10,000 நான் வாங்கிட்டு திருப்பி அடைக்காமல் விட்டதுக்கு தான் லாவண்யா கிட்ட 40 லட்சம் இழந்தேனா? அப்படிலாம் கிடையாது. அவன் ஒரு நல்ல ஃப்ரெண்டு. அவன் எனக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு அதை வந்து அவன் மனசில் தப்பாக நினச்சிருக்க மாட்டான் கண்டிப்பாக. ஸோ அது என்ன கர்மா, எதனால்? ஆக்சுவலாக இன்னொரு கசின் வந்து எனக்கு ஐசிஐசிஐக்காக 10,000 கொடுத்தாங்க. அதை நான் கேட்கல. அவங்க வந்து நான் கொடுக்குறேன் நீ போய் சேருன்னு சொல்லி நிர்பந்தம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலியிலேயே இங்கே ஒருத்தவங்கெல்லாம் பார்த்தீங்கல்ல, அவங்கெல்லாம் என்னை கன்ஃபியூஸ் பண்ணிவிட்டு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்திருக்கேன். அவங்க எல்லாரையும் விட நான் முன்னுக்கு வந்திருக்கேன். என்ன, அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகி குழந்தைங்க இருக்குது. எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாதி இல்லை. மற்றபடி அவங்க எல்லாரையும் விட நான் மேலே தான் இருக்கேன், ஓகேவா? நான் யாருக்கும் செலுத்தவங்க கிடையாது. ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் நான் கேட்டதுனால நான் பிச்சைக்காரன் ஆகிட மாட்டேன். அவங்க கொடுக்காததுனால அவங்க பணக்காரங்க ஆகிட மாட்டாங்க. இன்றைக்கி நான் லாவண்யா கடனை நான் தீர்த்தும் எனக்கு மாதம் எனக்கு பேசிவ் இன்கமே 17,000 மேலே வரும். ஸோ யூடியூப் தான் சொதப்பி போச்சு. யூடியூப் ஒரு 3,000 ஆவரேஜாக வச்சா கூட எனக்கு மாதம் வேலை பார்த்தாலும் பார்க்கலன்னா 20,000 ரூபாய் வரும். எப்படி 20,000 ரூபாய் வரும், ஓகேவா? நான் வந்து வேலையே பார்க்காம கூட இனிமேல் நான் ராஜ வாழ்க்கை வாழ்வேன். நான் நினச்சா ஷிரடிக்கு போகலாம், நான் நினச்சா வந்து ராகவேந்திரரை போயிட்டு மந்திராலயமில் பார்த்துட்டு வரலாம். எனக்கு இனிமேல் வேலையே பார்க்கலன்னா கூட நான் வாழுவேன். இதில் அந்த லாவண்யா தருதலைக்கு நான் இத்தனை லட்சம் ரூபாய் தீர்த்துருக்கேன். என்னுடைய தொகை 15 லட்சம் போயிருக்கு. கிரெடிட் கார்டில் ரொட்டேஷன் பண்ணது ஒரு 10 lakhs. இந்த 25 lakhsம் நான் வந்து வச்சுருந்தேன்னா என்கிட்ட 50 லட்சம் ரூபாய் இருப்பு இருந்திருக்கும். என்கிட்ட எப்படி 50 லட்சம் ரூபாய் இருப்பு இருந்திருக்கும். மாதம் 40,000 ரூபாய்க்கு மேலே பாசிவ் இன்கம் டான் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். எந்த நாய்கிட்டையும் நான் 1 ரூபாய் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்றைக்கி என்னுடைய 40,000 ரூபாய் பாசிவ் இன்கம் குறைஞ்சி போச்சு. பட் வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்து உண்மையாக சொல்கிறேன், மேபி வந்து மெச்சூரிட்டி ஆக போகுது நிறைய எஃப்டிஸு. அந்த எஃப்டிஸ்லாம் மெச்சூரிட்டி ஆச்சுன்னா இந்த மாதம் அது என்ன சொல்கிறது, இந்த வருஷம் தான் எல்லாமே மெச்சூரிட்டி ஆகி தொலைய போகுது. எல்லாமே 8.5 போட்டு வச்சுருந்தேன். இப்போ 6.57 இருக்குது. மறுபடியும் அந்த 17,000ன்றது குறைய சான்சஸ் இருக்குது. பட் வாட் எவர் இட் இஸ், என்னால் ஒரு 10,000 ரூபாயிலேயே நான் ராஜ வாழ்க்கை வாழ முடியும். மற்ற யாராலையும் என்ன மாதிரியெல்லாம் வாழ முடியாது. நான் ஃபினான்ஷியலி ஹைலி கேப்பபிள் பர்சன், ஓகேவா? எனக்கு மாதம் என் உழைப்புனால தான் 20,000 ரூபாய் வருதுன்றது புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி என் பக்கத்துக்காரங்க இதை மோப்பம் பிடிச்சிட்டு என்ன வேணால் யோசிக்கட்டும். யூடியூபு $100 பேசி அதை வேணால் குறைக்கலாம். என்னுடைய தொகை, என்னுடைய கையிருப்பு வந்து அவங்களால வந்து எதுவும் பண்ண முடியாதுல்ல. 17,000ன்றது மேபி குறையலாம், 15,000 வராமல் போயிடுமா? நான் என்ன பிச்சைக்காரனா? ஒரு காலத்தில் ஒரு 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் கேட்டு யாருமே கொடுக்கல. இனிமேல் எனக்கு மாதம் என் சேவிங்ஸில் இருந்து வந்துக்கிட்டு இருக்கு. நான் அதை ஆல்ரெடி யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். இதெல்லாம் யார்கிட்டையும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இதெல்லாம் சொன்னால் அதுக்கப்புறம் செட்டில்மெண்ட் ஆல்ரெடி வந்து 50% 60% செட்டில்மெண்ட் வாங்கினாங்க. இதெல்லாம் வந்து வெளியில் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறமா ஏதாவது பிரச்சனையாகும் தான் நான் வாய் திறக்காமல் இருந்தேன். இன்றைக்கி நான் திறக்கிறேன். இதுக்கப்புறம் எந்த நாய் என்கிட்ட வந்து காசுக்கு வந்து வாலாட்டுதுங்க வருதுங்கன்னு பார்க்குறேன். என் காசுக்கு மரியாதை இல்லை, என் உழைப்புக்கு மரியாதை இல்லை, எனக்கு மரியாதை இல்லை. என் சொந்தக்காரங்க, என் அக்கத்து பக்கத்துக்காரங்க என்ன விளையாடுறீங்களா? நீங்களாம் ஒன்றுமே இல்லை. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முன்னுக்கு வந்திருக்கேன். என்னை பார்த்து என்னென்னவோ என்ன சொல்கிறது, தெருநாயெல்லாம் வந்து கத்திக்கிட்டு இருக்குது. மலையை பார்த்து நாய் கத்துன்ற மாதிரி எவ்வளோ கடுப்பாக இருக்குது தெரியுமா? சிந்தனை ஓய மாட்டேங்குது யாருக்குமே. புதுசாக கிளம்பி வராங்க எங்கெங்கோ இருந்து. எல்லாருக்கும் என்ன அவ்வளோ என்ன கேவலமான சிந்தனை.
எப்படி இந்த மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்து முன்னுக்கு வருவாங்க? அதுதான் கடைசி வரையும் முன்னுக்கு வர மாட்டேங்கிறாங்க. பிச்சைக்காரன் நாய்ங்க, பிச்சைக்கார புறம்போக்குங்க, பிச்சை வாழ்க்கை வாழுதுங்க. ரொம்ப மட்டும் லாவண்யா, என் காசை 25 லட்சத்தை மாதம் மாதம் வட்டி போட்டு கொடுக்குறியா இல்லையான்னு பார்க்குறேன் வா. நீ எல்லாம் வந்து ஒரு அப்பனுக்கு தான் பிறந்தியா? மோகன கிருஷ்ணனுக்கு பத்மாவதிக்கு தான் பிறந்தியா? உன் புருஷன் அந்த விட்டோபாக்கும் சுப்புகிருஷ்ணனுக்கு தான் பிறந்தானா? ஒரு அப்பனுக்கு நீங்கள் பிறந்திருந்தீங்கன்னா, நான் வந்து நல்லவன், நான் வந்து உங்களுக்கு நல்லது நினச்சி தான் நான் வந்து உங்களுக்கு உதவி பண்ணியிருந்தேன்னா, இன்றைக்கி உன் கடனை நான் 25 லட்ச ரூபாய் நான் தீர்த்துருக்கேன். 15 லட்ச ரூபாய் என் காசு, 10 லட்ச ரூபாய் கிரெடிட் கார்டு, வாட் எவர் இட் இஸ், என் பேரில் இருக்க கிரெடிட் கார்டை எடுத்து நான் உனக்கு தான் நான் செஞ்சேன். எங்கள் அம்மாவுக்கு செஞ்சேனா, எனக்கு செஞ்சேனா? அந்த 25 லட்ச ரூபாவை எனக்கு வந்து அங்கே அவுட்ஸ்டாண்டிங் இருந்த தொகையை தான் அவங்க எனக்கு வெய்வ் ஆஃப் பண்ணியிருக்காங்க. அது 19 lakhs கிட்ட வருது. கிட்டத்தட்ட நான் கட்டியிருக்கிறது ஒரு 24 lakhs கிட்ட வருது. கிட்டத்தட்ட 24 + 20 43 lakhsையும் நீ வந்து கொடுத்தன்னா உனக்கு நல்லதாக போயிடும். இந்த ஜன்மத்தோட உங்கள் எல்லாரும் கூடயும் எனக்கு கனெக்ஷன் வந்து கட் பண்ணணும். இந்த 43 lakhsக்கு வட்டி போட்டு கொடுக்குறியா, என்ன இலவு போட்டு கொடுக்குறியோன்னு தெரியாது. உங்களுக்கு 75 lakhs வருதுன்னு வாயில் வடை சுட்டிங்கல்ல, எந்த இலவு எங்கே வேணால் எடுத்துக்கோங்க. உன் பையன் படிக்கிறான், படிக்காமல் போகிறான், எக்கேடோ கேட்டு தொலைங்க. என் காசுக்கு நான் நாமினே போடலை. நான் இருக்கிற வரையும் நான் மாதம் மாதம் நான் எடுத்து நான் செலவு பண்ணிக்கிறேன். நான் செத்ததுக்கப்புறம் கவர்மெண்ட்டுக்கு போட்டோம், யாருக்கு வேணால் போகட்டும். இனிமேல் என் காசு வந்து யாருக்கும் நான் கொடுக்க போகிறது இல்லை. தெளிவாக நான் இருக்கேன். என் காசு இந்த 43 லட்சம் நீ வந்து கொண்டு வந்து கொடுக்குற, இல்லைன்னா நீ வந்து பொம்பளையே கிடையாது, பச்சை தேவடியா. உனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாரும் கூட தேவடியாளுங்க தான், தெரிஞ்சுக்கோங்க. எச்சக்கல்ல நாய்ங்க. எனக்கு ஒரு 5000 ரூபாய் 10 ரூபாய் கொடுக்காத ஒரு உலகத்தில் இந்த லாவண்யா தருதலை நல்லா இருக்கணும். போனா போட்டு நான் 3 லட்ச ரூபாய் தூக்கி கொடுத்தேன், நீங்கள் திருப்பி கொடுக்க மாட்டீங்க. அதை அடைக்கிற கெப்பாசிட்டி எனக்கு இருக்குன்னு தெரிஞ்சு தாண்டி கொடுத்தேன். புறம்போக்கு நான்லாம் வந்து எச்சக்கையில் கூட காக்கா விரட்டாதவன் சொன்னேன்ல. அப்படியெல்லாம் பார்த்து நான் கஷ்டப்பட்டதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். நான் வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் கூட வாங்கிக்கல. உனக்கே தெரியும்ல, எச்சக்கையில் கூட காக்கா விரட்டாதவன்டா. நீ என்னடா எனக்கு காசு கொடுத்துட்ட அப்படின்னா, என் நல்ல எண்ணத்தோட கொடுத்துட்டியாடா? எங்கள் பிஸ்னஸ் பாலிஷ் எத்தனை பேச்சு பேசுவேன். காசு திருப்பியும் கொடுக்கல, என் மனசையும் ஹர்ட் பண்ணி அனுப்புவியா? புறம்போக்கு நல்லா இருக்க மாட்டேன். உன் பையன் வந்து பிச்சை எடுக்க கூட லாய்க்கு இல்லாமல் போவான். உன் புருஷன் ஆல்ரெடி அந்த நிலைமையில தான் இருக்கான். என் காசு 43 லட்சம். ஒவ்வொரு மாதமும் 43,000 ரூபாய் வட்டி போட்டுக்கோ. வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய். அது அப்படியே சேர்த்துட்டே வாங்க. இப்போவே ஆல்ரெடி வந்து 48 லட்சம். நானும் கணக்கு வச்சுக்கிறேன். இது என்னைக்காக இருந்தாலும் எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்டவனு. எக்ஸல் ஷீட் மெயின்டைன் பண்ணுற ஆள். நீ இதுக்கு முன்னாடி கொடுத்த ஹெல்ப் பண்ணதெல்லாம் கூட எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணேன். பட் வாட் எவர் இட் இஸ், நான் அதெல்லாம் கணக்கு போட்டுட்டேன். 2,83,000 தான் மிச்சம் இருக்குது. நான் உன் புருஷனுக்கு ஆல்ரெடி கொடுத்தது, அது இலவு இந்த இலவு எல்லாமே. ஒரு 2,83,000 ரூபாய்க்கு 26 லட்சம் 40 லட்சம்னு சும்மாவா? எல்லாம் கணக்கு வழக்கு நான் ஒழுங்காக போட்டு வச்சுருக்கேன். என் காசு நீ என்னைக்கா இருந்தாலும் திருப்பி கொண்டு வந்து கொடு. அதை நான் வச்சு நான் தின்னு நான் சாப்பிட்றனோ சாவறனோ, இல்லைனா கொண்டு போயிட்டு நான் அனாத ஆசிரமத்துக்கு கூட நான் செய்கிறேன். நீங்கள் எனக்கு செஞ்ச பாவம் சும்மா விடாத. உங்களை பார்த்துக்கோ. ஸ்க்ரீன்ஷாட்டோட போட்டிருக்கேன் லாவண்யா. எவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் உங்ககிட்டயும் புருஷன்கிட்டயும் நான் கையேந்து நிற்கணும்னு நினச்சது கிடையாது. ஓகேவா? நீங்கள் வந்து கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உங்கள் அத்தைக்கு தான் கொடுத்து உதவிக்கிட்டீங்க. எனக்கு 1 ரூபாய் நீங்கள் கொடுத்தது கிடையாது, நான் உங்ககிட்ட கேட்டது கிடையாது. எவ்வளோ கஷ்டத்துலேயும் நான் உனக்கு ஃபோன் பண்ணி எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு காசு என்னைக்காவது கேட்டது உண்டா? நீ மூதேவி என்கிட்ட கேட்டு பிடிங்கிட்டியே. ஏன்னா எனக்கு தெரியும், நம்ம வீட்டில் வந்து ஒரு பொண்ணாக நீ வளர்ந்து ஆளாகி உனக்கு வந்து கல்யாணம் காட்சி பண்ணி வச்சது எங்கள் அம்மா தான். நானும் வந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்கேன். அப்போ எங்கள் வீட்டில் ஒரு பொண்ணை வந்து நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோன்னா அவங்கக்கிட்ட போயிட்டு கையேந்து நிற்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஓகேவா? அந்த மாதிரி நான் என்றைக்கும் நினச்சது கிடையாது. அதனால தான் உங்ககிட்டயோ பவானிக்கிட்டேயோ நான் என்றைக்கும் 1 ரூபாய் நான் காசு கேட்டது கிடையாது. புரிஞ்சுக்கோங்க. இத்தனைக்கும் உங்களுக்கு தான் எங்கள் அம்மா அப்பா அவ்வளோ உழைச்சி கொட்டியிருக்காங்க. உங்ககிட்ட நான் என்னைக்காவது நான் 1 ரூபாய் காசு கேட்டிருக்கேன்னா நீங்கள்லாம் தான் எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க. யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி பண்ணிட்டு போயிட்டேன். இதில் புரிஞ்சுக்கலாம் நான் எந்த அளவுக்கு கண்ணியமாக இருந்திருக்கேன்னு சொல்லிட்டு. உன் புருஷன்கிட்ட எத்தனை பேர் எப்படியெல்லாம் காசு வாங்கி தின்னானுங்க. நான் நினச்சிருந்தா வாங்கியிருக்கலாம்ல. கொடுத்துருப்பானா? எனக்கு கொடுத்துருக்க மாட்டான் புறதேசி. ஏன்னா நான்லாம் வந்து முன்னுக்கு வந்திருப்பேன். நான் அந்த நாய்கிட்ட காசு கேட்கல, அவன் எனக்கு கொடுக்கவும் இல்லை. ஓகேவா? நான் தூக்கி கொடுத்துருக்கேன். நீ காசு கேட்டு நீ என்கிட்ட பிடுங்கி கொடுத்துட்டேன். அவனுக்கு பிஸ்னஸ் பிடுங்குவான்னு சொல்லிட்டு. அவன் ஆட்டோ ஓட்ட லாய்க்கு கிடையாது, அவன் பிச்சை எடுக்க கூட லாய்க்கு கிடையாது உன் புருஷன். நான் சொல்கிறேன், உன் புருஷனுக்கே வந்து உரைக்கணும் நான் சொல்கிறது. என் காசு ஆட்டையை போட்டு என்னை வந்து இப்படி பண்ணிட்டீங்க. ஆனால் ரொம்ப தப்பு நீங்கள் பண்ணது. என் காசு திருப்பி கொடுக்க வக்கு இருக்குதான்னு பார்க்குறேன். வா.